சில மாதங்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத விதமா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா மனமுத்து பிரியறதாகவும் தங்களுடைய விவாகரத்தை அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா அந்த இன்டர்வியூல பேசும்போது சுசித்ரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஒரு சிறந்த அப்பா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு மோசமான அம்மா. தனுஷ் மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கலாம், வன்மம் இருக்கலாம். அவரை நேர்ல பார்த்தா கண்டிப்பா கைய கால உடைச்சு நான் ஜெயிலுக்கு கூட போறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் வந்து தனுஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவர் ஒரு சிறந்த அப்பாவா இருந்திருக்காரு, தன்னுடைய பையன்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அவங்கள மாதிரி ஒரு மோசமான அம்மாவை பார்க்கவே முடியாது. எப்போதுமே தன்னை விளம்பரப்படுத்திக்கணும், தன்னை மேல எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுல மட்டுமே தான் குறிக்கோளா இருந்தாங்க. தனுஷை விட அப்படி அவங்க கரியர்ல என்ன பெரிய அளவுல சாதிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுடைய விவாகரத்துக்கு முக்கிய காரணமா சுசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே திருமண உறவுல இருந்தாலும் எலைட் கப்புள் பண்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற ஆட்களை டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கலாச்சாரத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல அவங்களுக்கே அதை பொறுக்க முடியாம இல்ல அடுத்தடுத்து வேற வேற ஆட்கள் கூட சீரியஸா கமிட் ஆனதுனால தான் அவங்க விவாகரத்தை வாங்கினாங்க. பட் இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னுடைய முழு சப்போர்ட்டும் தனுஷுக்கு தான், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொஞ்சம் கூட கிடையாது சொல்லிட்டு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க.